அடுத்து TODAY என்ற வார்த்தையில் டி என்ற எழுத்து குறித்து வாசிக்க போகிறோம். அதன் சத்தியத்தை அறிந்து கொள்ள போகிறோம். டி, டெலிவர் குட் நியூஸ். நல்ல செய்தியை என்ன செய்யணும்? பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாளும் என்ன செய்தி சொல்லுது? கவலைப்படுற செய்தி, துர்ச்செய்தி, மோசமான செய்தி. இப்படிதான் இன்னைக்கு நம்ம இந்த உலகத்தில் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் பேப்பர் எடுத்து வாசித்து பாருங்க, எவ்வளவு மோசமான செய்தி, வெறுக்கத்தக்க செய்தி, பயமுறுத்துகிற செய்தி, கவலைப்பட வைக்கிற செய்தி, மக்களை தவறான வழியில நடத்தி செல்லுகிற செய்தி, எங்க பார்த்தாலும் போலியான செய்திகள், மக்களை கவர்ந்து வஞ்சிக்கிற செய்திகள். ஆனா கடவுளுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது நல்ல ஆறுதலான வார்த்தைகள்னா மக்களை என்ன பண்ணும்? தைரியப்படுத்தும். ஏன் நம்ம சிரித்த முகத்தோடு கூட ஒருத்தர் கூட நாம் பழகும்போது அது என்ன செய்யுமா? அவர்களுடைய கவலை அது மாற்றக்கூடும். என் அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்கள் ஆகிய நாம் துர்ச்செய்தியை பரப்பக்கூடாது, துர்ச்செய்தியை சொல்லக்கூடாது. நல்ல செய்திகளையே நாம் அறிவிக்கும்படியாய் நாம் அழைக்கப்படுகிறோம். அப்போ நல்ல செய்தின்னா கெட்ட செய்தி இந்த உலகத்தில் இருக்குதானே அர்த்தம்? இல்லை, கண்டிப்பாக இருக்குதுன்னு தான் அர்த்தம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படிப்பட்ட செய்தியெல்லாம் இருக்குது. ஆனால் பரிசுத்த வேதாகம் நமக்கு என்ன சொல்லுகிறது? என்ன கெட்ட செய்தி? ரோமர் 3:23 வேதம் என்ன சொல்லுகிறது? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். இது கெட்ட செய்தி தானே? எல்லாரும் பாவம் செய்துட்டாங்க, கடவுளுடைய மகிமை இழந்துட்டாங்க, ஒண்ணுமே லாக்கியில் இனிமேல. இது கெட்ட செய்தி தானே? அதோட விட்டாச்சா? அதே ரோமர் 6:23 என்ன சொல்லுது? அப்படி பாவம் செய்ததுனால தண்டனைனா மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். இதுதான் இன்னைக்கு மனிதனுடைய நிலைமை. இதுதாங்க கெட்ட செய்தி. ஆனால் நல்ல செய்தி ஒன்று. அது என்ன நல்ல செய்தி? இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திற்கு வந்தார், நம் மீது அன்பு செலுத்தினார், நமக்காக பாடுபட்டார், நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக 5 காயங்களை ஏற்றுக்கொண்டார், நமக்காக 39 தழும்புகளை ஏற்றுக்கொண்டார், நமக்காக ரத்தத்தை சிந்தினார், நமக்காக தலையில் முள்முடி சூட்டப்பட்டார், நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், நமக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்று நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படின்னா நல்ல செய்தி. இதைத்தான் நாம சொல்லணும், இதைத்தான் நம்ம சொல்லணும். இதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் என்னங்க? குட் நியூஸ், நற்செய்தி. ஆகவேதான் இயேசு சொன்னார் மார்க் 16:15 நீங்க உலகம் எங்க போய் சகல சிருஷ்டிக்கும் என்ன சொல்லுங்க? சுவிசேஷத்தை அறிவிங்கள். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவங்க என்ன பண்ணிட்டுக்கிறாங்க? சுவிசேஷம் சொல்றாங்களா? துர்ச்செய்தி சொல்றாங்க. ஒருத்தரை பத்தி ஒருத்தர் கோல் சொல்றது, ஒருத்தரை பத்தி ஒருத்தர் பொறாமையான காரியங்களை சொல்றது, ஒருத்தரை பத்தி ஒருத்தர் இழிவாய் பேசுறது. இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில், இன்னைக்கு சபையில இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நல்ல செய்தியை சொல்றோமா? இயேசு கிறிஸ்து குறித்து ஒரு நல்ல செய்தியை அறிவிக்கிறோமா? சுவிசேஷம் என்னங்க? மகிழ்ச்சியான செய்தி, சந்தோஷமான செய்தி. அந்த செய்தியை நாம் இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? சுவிசேஷம் என்பது, நற்செய்தி என்பது, மகிழ்ச்சியான செய்தி என்பது, சந்தோஷமான செய்தி என்பது நான் என்ன இயேசுக்காக செய்கிறேன் அப்படின்னு கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இயேசுக்காக இதை பண்ணேன், அதை பண்ணேன், இவளை கொடுத்தேன், அவளை கொடுத்தேன், இவளை தாங்கினேன். அதெல்லாம் கரெக்டுங்க, நல்லதுதான். ஆனால் இயேசு அதை விரும்பலைங்க. சுவிசேஷம் என்பது நாம் இயேசுக்காக என்ன செய்கிறோம் என்பது அல்ல, மாறாக இயேசு எனக்காக என்ன செய்தார், what he has done for me, what Jesus has done for me. இயேசு எனக்காக என்ன செய்தார் என்று சொல்வதுதான் நல்ல செய்தி, சந்தோஷமான செய்தி, மகிழ்ச்சியான செய்தி. அதுதான் மக்களுடைய வாழ்க்கை மாற்றும்.
என் அன்பு சகோதர சகோதரிகள், துர்ச்செய்திகளை பரப்புவதை நிறுத்துவோம். இன்றைக்கு உலகத்திலே காணப்படுகிற ஏமாற்றுகிற செய்திகள், வஞ்சிக்கிற செய்திகளை புறம்பே தள்ளிவிடுவோம். இன்னைக்கு விளம்பரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்கும். என் பொருளை வாங்கினா இது கிடைக்கும், என் பொருளை வாங்கினா உங்களுக்கு கால் சவர நகை கிடைக்கும், என் பொருளை வாங்கினா உங்களுக்கு இவ்வளோ டிஸ்கவுண்ட்டு, என் பொருளை வாங்கினா உங்களுக்கு இவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட்டு, நோ இன்ட்ரெஸ்ட், நோ இன்ட்ரெஸ்ட், நீங்கள் எந்த பணமும் கட்ட வேண்டியதில்லை. ஆனால் அதுக்கப்புறம் போய் பாருங்க, வீட்டில் வந்து அடித்து உதச்சிட்டு போவான். வஞ்சிக்கிற செய்திகள் இன்றைக்கு உலகத்தில் பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவாகிய நாம் இப்படிப்பட்ட துர்ச்செய்திகளை சொல்லாதபடிக்கு இயேசு நமக்கு கட்டளையிட்ட சுவிசேஷ செய்தியை, நல்ல செய்தி, சந்தோஷமான செய்தியை சொல்லுவோம். இயேசுவின் வாழ்க்கையில் என்ன செய்தார், என்னை எப்படி மாற்றினார், என்னை எப்படி ரட்சித்தார், எனக்காக அவர் என்ன செய்தார், என்னை எப்படி ஒரு புடி மனிதனாக மாற்றினார், நான் எப்படி இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறேன், அதை சொல்லுங்க. அதுதான் பட்டோலை இயேசுவை கொண்டு வரும். யோவான் சுவிசேஷம் 4 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. இயேசு ஒரு கிணற்றல் இருக்கிறா, ஒரு சமாரி பெண் வரா, தாகத்துக்கு தண்ணி கேட்கிறா. இயேசு சொல்றாரு, இந்த தண்ணியை குடிச்சுனா உங்களுக்கு தாகம் வருமா, நான் குடிக்கிற தண்ணி உங்களுக்கு தாகம் வராதுன்னு. இயேசு அந்த இடத்துல சுவிசேஷத்தை சொல்லுகிறார். அந்த பெண் கேட்கிறா, இவர் ஒரு தீர்க்கதரிசி. உடனே என்ன செய்யறா, ஒரே ஓட்டம், குடத்தை வச்சுட்டு அந்த ஊருக்குள்ள போறா பாரு. சொல்றா, ஐயோ நான் செய்த எல்லாத்தையும் அவர் சொல்றாரு, என் வாழ்க்கை சொல்லிட்டாரு, என் வாழ்க்கை நான் செய்த தப்ப சொல்லிட்டாரு, நான் எப்படி வாழறேன்னு சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, நீ வந்து பாருங்க. அவர் ஒரு தீர்க்கதரிசி. அந்த செய்தியை பரப்பினார், நல்ல செய்தியை பரப்பினார், அவருடைய வாழ்க்கையை மாற்றின செய்தியை பரப்பினார், அவருடைய வாழ்க்கையை மாற்றின இயேசு கிறிஸ்துவை பரப்பினார். சொன்னால் அந்த கிராமமே வந்தது பாருங்க. எல்லாரும் கேட்கிறாங்க, அந்த கிராமமே இயேசுவை ஏற்றுக்கொண்டது. இதுதான் சுவிசேஷம். டெலிவர் குட் நியூஸ், டெலிவர் குட் நியூஸ். செய்தி அல்ல, நற்செய்தியை பரப்ப வேண்டும், சொல்ல வேண்டும், சுவிசேஷம் சொல்ல வேண்டும். கடைசி நாட்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவ மக்களே, சபை மக்களே. அமைதியாக இருப்பது இந்த நாட்கள் அல்ல, சும்மா உட்கார்ப்பது நாட்கள் அல்ல, வேடிக்கை பார்ப்பது நாட்கள் அல்ல, அரசியல் சபையில் செய்து கொண்டிருப்பது நாட்கள் அல்ல. காலம் செல்லாது, காலம் செல்லாது. இயேசு தெளிவாய் சொல்லிட்டார், சுவிசேஷத்தை சொல்லுங்கள், புறப்பட்டு போங்க. இல்லை, இன்னைக்கு நிறைய ஆண்டவர் வழி வாசலை திறந்து வைத்திருக்கிறார், ஆனால் சொல்ல மாட்டேங்கிறோமே. இயேசு நமக்கு இதற்காக ஜீவனை கொடுக்கவில்லை. நம்ம இந்த உலகத்தில் வச்சுக்கிறோன்னாக்கா ஒரு பெரிய நோக்கங்க. இன்னைக்கு நான் உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறேன்னா காரணம் என்ன தெரியுமா? இயேசு எனக்குள்ள கொடுத்த ஒரு பாரம், ஒரு பாரம். சும்மா இருக்காதப்பா, ஓடு, நான் உனக்கு என்ன செய்தேன்னு சொல்லு. அதனால்தான் நான் 30-35 ஆண்டுகளாக இயேசுவை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர் என் வாழ்க்கையில செய்த மாற்றங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சும்மா இல்லைங்க, இன்றும் என்னை இயேசு நடத்தி கொண்டு வருகிறார். இந்த வார்த்தைகளை கொடுத்தது அவர்தான் எனக்கு. ஆகவே தான் தைரியமா நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். டெலிவர் குட் நியூஸ்.